வெயிட் லாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒபீஸாக இருக்கும் அப்படின்னாக்கா மற்றவங்க பார்க்குற அப்பியரன்ஸ்க்கோ நம்மளுக்கு ஒர்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியலன்றதையும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ காலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் காலை நெத்தியில் தொடுற மாதிரி வச்சுட்டு 20 கவுண்ட் பண்ணிங்கனாக்கா நல்ல அப்டாமினல் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துட்டே பண்ணுற ஒர்க் நிறைய இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதே கிடையாது. அதுவும் நம்ம அவுட்டோர் போய் வெளியே போய் விளையாடுறதோ இல்லை சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறதோ நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணாதனால நம்ம கேலரி உள்ளேயே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது வெயிட் கெயின் நிறையா இருக்குது. கை இப்படி வச்சுக்கோங்க. கை உங்களோட காதுக்கு மேலே நல்ல ஹைட்டில் போகிற மாதிரி இருக்கணும். ஃபைபர் நம்ம நிறைய எடுக்கும்போதே நம்ம பாடிக்கு ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பாடி வெயிட் லாஸ் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம், அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒபீஸாக இருக்கும் அப்படின்னாக்கா மற்றவங்க பார்க்குற அப்பியரன்ஸ்க்கோ இல்லை நம்மளுக்கு ஒர்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியலன்றதையும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இது நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணணுன்றதை அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஏன் ஒபிசிட்டிக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒபிசிட்டிக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட புவர் ஃபுட் ஹேபிட். நம்ம என்ன ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட்ணுன்னு தெரியாமல் எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் நம்ம காப்ஸு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கனாக்கா ஸ்லீப். இன்றைக்கி நிறைய பேர் நைட் தூக்கம் ரொம்ப லேட் நைட் தூங்குறாங்க. ஸோ அதில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸு, டயபெட்டிக் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னாலையுமே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுன்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துகிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனாலையும் வெயிட் உங்களுக்கு கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துட்டே பண்ணுற ஒர்க் நிறைய இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதே கிடையாது. அதுவும் நம்ம அவுட்டோர் போய் வெளியே போய் விளையாடுறதோ இல்லை சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறதோ நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணாதனால நம்ம கேலரி உள்ளேயே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது வெயிட் கெயின் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், டயட் எப்படி எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட பிளேட்டில் பர் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். காப்ஸு ஒரு 30% இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன் டே டயட் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 4 பாதாம், அதோட ஒரு கொஞ்சம் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் மிட் மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபுல் பவுல் ஆஃப் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். ஏன் அந்த பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸோடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பிடைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும். உங்களுக்கு ஃபைபர் நிறைய இருக்கும்போது பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட், அவசரமாக சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ நிறைய பேர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன ரீசனா ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவாங்க. ஸோ அது டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக இல்லாத போதும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். எப்போவுமே ஃபுட்டை நல்லா சூ பண்ணி மெதுவாக சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மிட் மார்னிங் கொஞ்சம் சூப் எடுத்துகிட்டு உங்களோட ஆஃப்டர்நூன் ஃபுட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட்டில் நிறைய வெஜிடபிள்ஸு, நிறைய போர்ஷன்ஸ் வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக ரைஸு, அதோட பட்டர் மில்க் கண்டிப்பாக இருக்கணும். அதோட ப்ரோட்டீன் ஏதாவது எக்கு இல்லைனா சிக்கன் இல்லைனா லோ ஃபேட் இருக்கிற ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஏதோ ஒரு டயட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல், கார்ன் இல்லைனா ஏதாவது ஒரு சாலட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுனாங்களே உங்களோட ஃபுட்டை ஈவினிங் 7க்குள்ளே சாப்பிட்றணும். உங்களோட டின்னர் எப்போவுமே 7க்குள்ளே 7 மணிக்குள்ளே நைட் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கனாலே வெயிட் லாஸ் ஆகிறத நல்லா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்பிட்வீன் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டே இருங்க. ஹாட் வாட்டர் எடுக்கும்போது பாடி மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எப்போவுமே ஈவினிங் 7 பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற ஃபுட் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ப்ரோட்டீன், நல்லா கொஞ்சம் ஃபைபர் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃபர்தராக உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். அடுத்தது என்ன சாப்பிட்லாம் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபைபர் நம்ம நிறைய எடுக்கும்போதே நம்ம பாடிக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பாடி வெயிட் லாஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு நாளைக்கு
பார்த்தீங்கன்னா, 1/2 டூ 1 ஹவர் நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா மெதுவா ஆரம்பிச்சுட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பாடியில மெட்டபாலிசம் ஃபங்ஷன் நல்லா ஆகி உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா வரும். அடுத்தது ஸ்லீப். கண்டிப்பா நைட் வந்து 10 டூ 6 மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் 7 டூ 8 ஹவர்ஸ் கம்பல்சரி வந்து சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். அதாவது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில இருக்கும்போது தான் உள்ள இன்னர் ஆர்கன்ஸோட ஃபங்ஷன் கரெக்ட்டா இருந்து உங்களுக்கு வந்து தைராய்டு ஃபங்ஷனோ இல்ல வந்து பேன்கிரியாஸ் ஃபங்ஷன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராது. அப்போ பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே வெயிட் லாஸ் ஆகுறத நல்லா பார்க்கலாம். இப்போ வெயிட் லாஸுக்கு நெறைய டயட்லாம் பார்த்தோம். என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு வீட்ல இருந்த மாதிரியே ஈஸியா யோகாசனத்தில எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அத நீங்க வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். ஸோ ஒரு சூரிய நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா, 12 ஆசனா சேர்ந்தது தான் ஒரு சூரிய நமஸ்காரம். இது 2 டைம் பண்ணும்போது ஒரு செட் வரும் உங்களுக்கு. ஸோ இது யாரால வீட்ல பண்ண முடியுமோ அவங்கலாம் ஆசனா கொஞ்சம் பேசிக் எல்லாம் கத்துட்டு இது பண்ணும்போது இன்னும் வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இன்னும் வீட்ல இருந்து இன்னும் ஈஸியா பண்ணக்கூடிய சில ஆசனங்கள நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆசனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவன முத்தாசனா. பவன முத்தாசனா பண்ணும்போது நீங்க தரையிலயும் பண்ணலாம். நீங்க சேர்ல உட்காந்துருக்கும்போது அந்த நீ பெயின் இருக்கிறவங்க, கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசனா பண்ண முடியாது அப்படின்னா, சேர்ல உட்காந்துட்டு மெதுவா கால தூக்கி இந்த ஆசனா பண்ணலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு அப்டாமினல் ஃபேட்லாம் நல்லா கரையும். நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்ப எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப வந்து கால இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க கால நெத்தியில தொடுற மாதிரி வச்சுட்டு 20 கவுண்ட் பண்ணீங்கனாக்கா, நல்ல அப்டாமினல் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இப்ப பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அதே மாதிரி உங்க வலது கால் 20 கவுண்ட். அடுத்தது பஸ்திரிக்காலாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பிரீத்திங் எக்சர்சைஸ்லேயே நல்ல வெயிட் லாஸும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணிட்டு, சைடில் கை டர்ன் பண்ணி இந்த பக்கமும் லெஃப்ட்டும் ரைட்டும் நீங்கள் திரும்பும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கை இப்படி வச்சுக்கோங்க. கை வந்து உங்களோட காதுக்கு மேலே நல்ல ஹைட்டில் போகிற மாதிரி இருக்கணும். கை இப்படி சைடோ இதுவோ போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு அப்டாமினல் வந்து நல்லா உள்ளே இருக்கணும். நீங்கள் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போகணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்லா வெளியே வரணும். இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க சேர்ல உட்காந்துட்டே எளிய முறையில வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களோட பிரீத் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் இதுல. இன்ஹேலும் எக்ஸேலும் பண்ணும்போது அப்டாமினல நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கான அடுத்த ஆசனாவை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதா பார்க்க போற ஆசனம் பார்த்தீங்கன்னா, பக்ஷிமோத்தாசனா. ஸோ இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இது பண்ணும்போது ஃபுல் பாடிக்கும் எக்ஸர்சைஸு. இது வந்து இன்னொரு பெனிஃபிட் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் கூட நல்லா ரெக்கவர் ஆகும் உங்களுக்கு. ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ப்ஸ் எல்லாம் வரும் கொஞ்சம் பாடியில அங்கங்க. ஸோ அதுவுமே நல்லா ரெக்கவர் ஆகும். இந்த ஆசனா பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா, உங்க கைய நல்லா இந்த மாதிரி பொசிஷன்ல நல்லா மூடிட்டு, இங்க கை வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் வந்து 20 கவுண்ட். அதே மாதிரி இன்ஹேல் பண்ணிட்டு, எக்ஸேல் பண்ணிட்டு, இந்த இடத்துல பிரீத் ஹோல்ட் பண்ணிட்டு, நார்மலா வரும்போது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணலாம். வெயிட் லாஸுக்கான என்னென்ன டயட், அதுக்கப்புறம் என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் நம்ப. நன்றி, வணக்கம்.